ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய கடற்படையை வலிமைப்படுத்துவதற்கு சமீபத்துல 2 முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்திய கடற்படைக்கு தேவையான ஏர்கிராஃப்ட் கேரியர்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் தொடர்பா 2 முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா எடுத்திருக்க அந்த 2 முடிவுகள் என்ன? இதன் மூலமா இந்திய கடற்படையின் வலிமை எப்படி அதிகரிக்கும்? எதற்காக இந்தியா தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகரிப்பதற்கு சமீப காலமா அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உலகின் முக்கியமான 7 கடல்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில இருக்கு. இந்திய பெருங்கடல் பகுதியை யாரு கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க ஆசியாவை கட்டுப்படுத்த முடியும். உலகத்தின் தலையெழுத்தை நிர்ணயிக்க கூடிய சக்தி இந்திய பெருங்கடல் பகுதிக்கு இருக்கு அப்படின்னு முன்னாள் அமெரிக்க கடற்படை தளபதி ஆல்ஃபிரட் ஐயர் 1890களிலே சொல்லியிருக்காரு. இந்திய பெருங்கடல் பகுதி உலகின் 3வது மிகப்பெரிய கடற்பகுதி. இந்த கடற்பகுதி ஆஸ்திரேலியால இருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் இருக்கு. அரேபியன் கல்ஃப் மற்றும் ரெட் சி பகுதியை இந்த கடற்பரப்பு உள்ளடக்கியதா இருக்கு. ரெட் சி வழியாக மிகவும் முக்கியமான மத்திய தரைக்கடல் பகுதிக்கு செல்ல முடியும். அது மட்டும் இல்லாம சவுத் சைனா சி பகுதிக்குள் நுழையக்கூடிய மலாக்கா நீரணை பகுதியும் இந்திய பெருங்கடல் பகுதியில தான் இருக்கு. இதன் காரணமா இந்தியன் ஓஷன் ரீஜியனை மிகவும் ஒரு முக்கியமான கடற்பகுதியா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கறாங்க. இந்த சூழ்நிலையில இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு உலகின் பல நாடுகள் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சீனாவை சொல்லலாம். அதற்கு அடுத்து சீனாவுடன் இணைந்து பாகிஸ்தானும் இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதனால இந்திய பெருங்கடல் பகுதியில சமீப காலமா நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு வருது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் இந்தியா மிசைல் சோதனை நடத்துறாங்களோ அப்பொழுதெல்லாம் சீனா தன்னுடைய உளவு கப்பலை ஸ்ரீலங்காவின் ஹம்பன்தோட்டா துறைமுகத்துல கொண்டு நிறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம சவுத் சைனா சி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு சீனா கிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல சீனாவுடன் இணைந்து செயல்படக்கூடிய மிகவும் முக்கியமான நாடா பாகிஸ்தான் இருக்காங்க. அதனால வரும் காலத்துல ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல சீன கடற்படையும் பாகிஸ்தான் கடற்படையும் இணைந்து செயல்படுவாங்க. இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக இந்தியா தன்னுடைய கடற்படையை வலிமைப்படுத்துவதற்கு பல முக்கியமான திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல சமீபத்துல இந்திய கடற்படை 2 முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்காங்க. அதாவது தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு இந்தியா மிகப்பெரிய அளவுல திட்டங்களை செயல்படுத்த இருக்காங்க. அதன் தொடக்கமா இந்திய கடற்படை தங்களுக்கு கூடுதலா 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய கடற்படைக்காக மேசகன்டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனமும் பிரான்ஸ் நாட்டின் பிரெஞ்சு நேவல் குரூப் நிறுவனமும் இணைந்து ஏற்கனவே 6 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இதுல 6வது இறுதி கப்பலான INS வக்ஷீர் நீர்மூழ்கி கப்பலோட இறுதி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கப்பல் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல கட்டி முடிக்கப்படும். இந்த சூழ்நிலையில தான் இந்திய கடற்படை தங்களுக்கு கூடுதலா 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பிரான்ஸ் நாட்டின் நேவல் குரூப் நிறுவனத்துடன் இந்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. 2005ல திரு வாஜ்பாய் அவர்களால் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் மூலமா இந்த 6 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களும் இந்தியாவுக்கு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த 6 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களும் பழைய தொழில்நுட்பம் கொண்ட ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள். இதுல குறிப்பிட்ட சில அப்கிரேடுகள் மட்டுமே செய்யப்பட்டிருக்கு. ஆனா தற்போது இந்திய கடற்படை கட்ட உள்ள புதிய 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களும் அதிநவீனமான நீர்மூழ்கி கப்பல்கள். இதுல இந்தியா உள்நாட்டிலே உருவாக்கி வரும் ஹெவி வெயிட் டார்பிடோ, ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்தியா தன்னுடைய சப்மரீன் பிளீட்டை விரிவுபடுத்துவதற்கு மிகவும் முக்கியமான காரணம் பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் 2023 இருந்து 2028வது வருடத்துக்குள் சீனாவிடமிருந்து 4 யுவான் கிளாஸ் டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்களை வாங்க போறாங்க. இது பாகிஸ்தான் கடற்படையை பொறுத்தமட்டில் ஒரு கேம் சேஞ்சரா பார்க்கப்படுது. ஏன்னா பாகிஸ்தான் கடற்படையில தற்போதைய நிலையில 2 பழைய நீர்மூழ்கி கப்பல்கள் தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டின்
அகஸ்டோ 17 அப்படிங்கிற ஒரு பழைய நீர்மூழ்கி கப்பலும் அப்கிரேட் செய்யப்பட்ட அகஸ்டோ 19B அப்படிங்கிற இன்னொரு நீர்மூழ்கி கப்பலும் மட்டுமே இருக்கு. இந்த சூழ்நிலையில சீனாவிடமிருந்து இந்த புதிய 4 நீர்மூழ்கி கப்பல்களை வாங்க போறாங்க. இன்னும் கூடுதலா 4 நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குவதற்கும் திட்டம் வச்சிருக்காங்க. இந்த விஷயம் பாகிஸ்தான் கடற்படையோட சப்சர்ஃபேஸ் கேப்பபிலிட்டில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து வாங்க உள்ள யுவான் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நீருக்குள் அதிக நேரம் மூழ்கி இருக்க உதவும் API சிஸ்டம் இந்த கப்பல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய சப்மரீன் லான்ச் க்ரூஸ் மிசைல்களும் இந்த யுவான் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கு. இதனால வரும் காலத்துல பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பல்களால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இத கவுண்டர் செய்யும் விதமா இந்தியா தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு தற்போது அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. அந்த வகையில தான் இந்த புதிய 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை வாங்குவதற்கு பிரெஞ்சு நேவல் குரூப் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா புதிதாக வாங்க உள்ள இந்த 3 ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பல்களை எதிரிகளின் மிசைல் மற்றும் டார்பிடோ தாக்குதல் இருந்து பாதுகாப்பதற்கு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 40 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட ஹெவிவெயிட் டார்பிடோக்களும் இந்த புதிய 3 நீர்மூழ்கி கப்பல்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. எதிரிகளின் போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு SM-39 எக்ஸோசாட் அப்படிங்கிற ஒரு மிசைல் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இணைக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு இந்த நீர்மூழ்கி கப்பல்ல ஸ்கால்ப் அப்படிங்கிற ஒரு சப்மரீன் லான்ச் க்ரூஸ் மிசைலும் இணைக்கப்பட உள்ளது. இந்த 3 நீர்மூழ்கி கப்பல்களும் மும்பையில் இருக்கக்கூடிய மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனத்துல வச்சு கட்டப்பட உள்ளது. மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனமும் பிரான்ஸ் நாட்டின் பிரெஞ்சு நேவல் குரூப் நிறுவனமும் இந்த 3 நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டுவது தவிர ஒரு மிகப்பெரிய ஜாயிண்ட் வெஞ்சர்லையும் ஈடுபட போறாங்க. அதாவது மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை இந்தியாவில் தயாரித்து ஏற்றுமதி செய்ய போறாங்க. இதற்கான பேச்சுவார்த்தைகளையும் பிரெஞ்சு நேவல் குரூப் நிறுவனமும் மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனமும் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனத்துடன் பிரெஞ்சு நேவல் குரூப் நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை டெஸ்ட்ராயர்ஸ் மற்றும் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவில் தயாரிப்பதற்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் தயாரிக்கப்படும் டெஸ்ட்ராயர்ஸ் மற்றும் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் கிட்டத்தட்ட 3 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது. இந்த 2 விஷயங்கள் காரணமா இந்தியாவின் மிகப்பெரிய கப்பல் கட்டும் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஆர்டர் கிடைக்க உள்ளது. தற்போது இந்திய கடற்படையில INS சுஸ்மார் மற்றும் INS சிந்த்கோஸ் அப்படிங்கிற கிலோ கிளாஸ் சப்மரீன்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த கிலோ கிளாஸ் சப்மரீன்கள் ரஷ்ய தயாரிப்பு நீர்மூழ்கி கப்பல்கள். தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா இந்த நீர்மூழ்கி கப்பல்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் கிடைப்பதுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கும் இந்தியாவின் 7500 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கோஸ்ட் லைனை பாதுகாப்பதற்கும் இந்தியாவுக்கு இது போன்ற புதிய சப்மரீன்கள் அதிக அளவுல தேவைப்படுது. சமீபத்தில் நடந்த மலபார் நேவல் எக்ஸசைஸ்ல கூட அமெரிக்க கடற்படை இந்தியா தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகரிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லியிருந்தாங்க. இதன் காரணமாக தான் இந்தியா தற்போது தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீர்மூழ்கி கப்பல்களுக்கு அடுத்து இந்திய கடற்படை தங்களுக்கு கூடுதலா இன்னொரு ஏர்கிராப்ட் கேரியர் தேவை அப்படின்னு இந்திய அரசாங்கத்திற்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்திய கடற்படையின் இந்த கோரிக்கைக்கு இன்னும் கூடிய விரைவில் டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் ஒப்புதல் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏர்கிராப்ட் கேரியர்கள் ஒரு நாட்டின் கடற்படையின் வலிமையை காட்டக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஏர்கிராப்ட் கேரியர்களை கொண்டு ஒரு கடற்பரப்பை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதுடன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வான் பரப்பையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். இதன் காரணமாக தான் உலகின் வல்லாதிக்க நாடுகள் ஏர்கிராப்ட் கேரியர்களை தங்களுடைய படையில் இணைத்து பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. உலகத்துல ஏர்கிராப்ட் கேரியர்கள் வச்சிருக்கக்கூடிய வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இருக்காங்க. இந்தியா கிட்டத்தட்ட 60 வருடங்களா ஏர்கிராப்ட் கேரியர்களை தன்னுடைய கடற்படையில பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் சீனாவுக்கு முன்பே இந்திய கடற்படையில ஏர்கிராப்ட் கேரியர்கள் பயன்பாட்டில் இருக்கு. ஆனா தற்போது சீனா தன்னுடைய கடற்படை
கடற்படையின் வலிமையை அதிவேகமா அதிகப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சீனா 2012வது வருடம் தன்னுடைய கடற்படையில லியோனிங் அப்படிங்கிற சோவியத் எரா ஏர்கிராஃப்ட் கேரியரை முதல்ல இணைச்சாங்க. அதற்கு பிறகு 2017ல ஷியான்டாங் அப்படிங்கிற ஒரு உள்நாட்டு தயாரிப்பு ஏர்கிராஃப்ட் கேரியரை இணைச்சாங்க. தற்போது ஃபிஜியாங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியரை உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் கிட்டத்தட்ட 1,00,000 டன் எடை கொண்டது. இது போன்று 1,00,000 டன் எடை கொண்ட ஏர்கிராஃப்ட் கேரியர்களை அமெரிக்கா தான் இதுவரைக்கும் தயாரிச்சிருக்காங்க. ஆனா தற்போது சீனா அமெரிக்காவுக்கு அடுத்து இது போன்ற சூப்பர் கேரியர்களை உருவாக்கி இருக்காங்க. நாலாவதா இன்னொரு சூப்பர் கேரியரையும் சீனா கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. சீனாவை பொறுத்தமட்டில் அமெரிக்க கடற்படையை முந்துவதுதான் அவங்களோட நோக்கம். தற்போதைய நிலையில உலகின் வலிமையான கடற்படைனா அது அமெரிக்க கடற்படை தான். அதனால சீனா அமெரிக்க கடற்படையை முந்தும் நோக்கத்துல தன்னுடைய கடற்படையை எக்ஸ்பாண்ட் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. சீன கடற்படையின் வலிமையை அதிகரிக்க சவுத் சைனா சி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சீனா பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2006ல இருந்து 2028க்குள் இந்திய பெருங்கடல் பகுதியில பெர்மனண்டா ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை டிப்ளாய் செய்வதற்கு சீனா திட்டமிட்டு இருக்காங்க. சீனா ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை இந்திய பெருங்கடல் பகுதியில டிப்ளாய் செஞ்சாங்கன்னா அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை தரக்கூடியதா இருக்கும். இதன் காரணமாக தான் தற்போது இந்திய கடற்படை தங்களுக்கு 3வது விமானம் தாங்கி கப்பல் தேவை அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்தமட்டில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதி இருக்கு. இவ்வளவு பெரிய பகுதியை பாதுகாக்கணும்னா இந்தியாவுக்கு குறைந்தது 3 ஏர்கிராஃப்ட் கேரியர்களாவது தேவை அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியாவின் பே ஆஃப் பெங்கால் மற்றும் அரேபியன் சி பகுதியில பெர்மனண்டா 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்களை டிப்ளாய் செய்யணும் அப்படின்னு இந்திய கடற்படை சொல்றாங்க. கூடுதலா இருக்கக்கூடிய 3வது ஏர்கிராஃப்ட் கேரியர் பெரும்பாலும் மெயின்டெனன்ஸ்ல இருக்கும். அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை மெயின்டைன் செய்யணும்னா கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேலாகும். 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்கள் மட்டும் இந்திய கடற்படையில இருந்தா இந்த 1 வருடம் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை பயன்படுத்த வேண்டிய நிலை இந்தியாவுக்கு ஏற்படும். இந்த விஷயத்தை தவிர்ப்பதற்காக தான் இந்திய கடற்படை தங்களுக்கு 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் தேவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்களை பே ஆஃப் பெங்கால் மற்றும் அரேபியன் சி பகுதியில் நிறுத்துவதன் மூலம் இந்தியாவின் இருபுறங்களிலும் இருக்கக்கூடிய எதிரி போர்க்கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும். ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் அப்படினாலே ஒரு மிதக்கும் ஏர்பேஸ்னு சொல்லுவாங்க. அதாவது தரையில் இருக்கக்கூடிய ஏர்பேஸ் போன்றே இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் போர்க்கப்பல் செயல்படும். இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்கள் இருக்கக்கூடிய போர் விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தணும்னா எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்திய கடற்படை இதுவரைக்கும் 4 ஏர்கிராஃப்ட் கேரியர்களை பயன்படுத்தி இருக்காங்க. 18,000 டன் முதல் 45,000 டன் எடை கொண்ட ஏர்கிராஃப்ட் கேரியர்களை இந்திய கடற்படை பயன்படுத்தி இருக்காங்க. தற்போது இந்திய கடற்படையில பயன்பாட்டில் உள்ள ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா 44,500 டன் எடை கொண்டது. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ் விக்ராந்த் 44,000 டன் எடை கொண்டது. இந்த போர்க்கப்பலை இந்தியாவின் கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை விட 5,000 டன் கூடுதல் எடை கொண்ட ஏர்கிராஃப்ட் கேரியரா இந்த 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் உருவாக்கப்பட உள்ளது. என்ன பொறுத்தமட்டில் இந்திய கடற்படையோட இந்த 2 முடிவுகளும் மிகவும் முக்கியமான டிசிஷன்ஸா நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்தியா வல்லரசு அப்படிங்கிற கனவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்திய கடற்படையின் வலிமையை அதிகரிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. அப்பொழுதுதான் இந்திய கடற்பரப்பை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய கடல் வர்த்தகத்தையும் பாதுகாக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.